சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு சாட்டர்டே நைட்டே வந்து பெசாரத்துக்கு ஊற வச்சுட்டேன். அதுக்கு 1 கப் முழு பாசிப்பயிறு, அப்புறம் 1/2 கப் ஏதாவது ஒரு அரிசி, பச்சரிசி. நான் வந்து இங்கே சாப்பாடு அரிசி சோனா மசூரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 கப் போட்டுட்டு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். நைட்டு ஒரு 6 to 8 hours ஊறட்டும். அது காலையில் முழிச்ச உடனே அரைச்சிடலாம். காஃபி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, சுக்கு காஃபி. இப்போ இதுவும் ஊறியாச்சு. சண்டே மார்னிங் ஸோ இது கூட கொஞ்சோண்டு உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைக்கணும். எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட அப்புறமா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துட்டு இது கூட இப்போ வதக்கின வெங்காயம், கொஞ்சோண்டு எண்ணெயில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதை அரைச்ச மாவு கூட கொட்டிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடானதும் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து 0 தேங்காய் சட்னி தான் வச்சு சர்வ் பண்ணேன். இதுக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டு தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்க வேண்டியது தான். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கேன். தின்னா கூட ஊற்றிக்கலாம். ஸோ இது ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.